போகக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகள் வந்த மக்கள் யாராக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், கன்னியர்களாக இருந்தாலும், அருமையான மூத்த சகோதரமார்களாக இருந்தாலும், நம் தேவ சமூகத்தை கனப்படுத்த வேண்டும். நாங்கள் அனுதினம் தேவ சமூகத்தை ருசிக்கிறதுனால நாங்கள் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறோம். தேவ சமூகம் இருக்கிற இடம் பயபக்தியோடு காணப்பட வேண்டும். தேவ சத்தம் வருகிற இடம் பயபக்தியோடு கேட்க வேண்டும். நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறது எங்களுடைய படிப்பு திறமையை வைத்து நிற்கலை, எங்களுடைய சாதுரியமான பேச்சை வைத்து நிற்கலை, அழகை நம்பி அல்ல, பணத்தை நம்பி நாங்கள் நிற்கலை, தேவ பலத்தை நம்பி நிற்கிறோம். தேவாதி தேவனுடைய கரத்தை நம்பி நிற்கிறோம். நீங்கள் வந்திருக்கிறது வெறுமையான இடமா நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல வருகிற மக்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள். அவரா தேவனாகிய கர்த்தர், அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லார் நீடிய முழங்கால இருந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். ஏசையா தீர்க்கதரிசி தேவாலயத்துக்கு போனான். அங்கே தேவாதி தேவன் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது தரிசித்தான். நாம் வந்திருக்கிறது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம், அவருடைய பாதவடி அமர்ந்திருக்கிற இடம். அதனால் பயபக்தியோடு நடங்க. இந்த பெனியேல் பூரண சுவிசேஷ சபை, பெனியேல் என்றால் தேவனுடைய முகம் என்று அர்த்தம். அவன் யாக்கோபு பெனியேலை கடக்கும்போது சொல்லுகிறான், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன், அதனால் இந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பேர் வைத்தார். நாங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்கறதுனால சொல்லுகிறோம், தேவனுடைய மகிமையோடு உறவாடுகிறதுனால சொல்லுகிறோம். தேவ பிள்ளைகளே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ சமூகத்தை பாருங்கள், தேவ சமூகத்தில் உணருங்கள். தேவ சமூகத்தில் உணர முடியலன்னா நல்லா பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவரோடு அழுது ஜெபிக்க பழகுங்க. அந்த தெய்வீக பிரசன்னத்தை கர்த்தர் உங்களுக்கு உணரும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, உம்மால் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது ஆகாதது. அப்பா நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுங்க அல்லேலூயா, நல்லா கைதட்டி அல்லேலூயா. க்ளோரி ஜீசஸ். அவர் மகிமை நம் மத்தியில் இருக்கிறது. ஆகாதது எதை குறித்து கலங்காது. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ரீவாலா பாபா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படியே அமரலாம். அந்த மைக்கு நல்லா ஆன் பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சரி, வேதத்திலிருந்து 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16, 17வது வசனம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம்
16 17வது வசனம். நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடு சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும், சமாரியாவில் இருக்கிற ஆகாபுக்கு மீதியாயிருக்கிற யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த வேத பகுதி விசுவாசிகள் அநேக நேரம் நீங்கள் செய்தியாக கேட்டிருக்கிறீங்க, அநேக நேரம் நம்ம வாசிச்சிருக்கிறோம். இந்த பகுதியில் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் 16 17வது வசனத்தில் ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவர் பேர் தான் யெகூ, நிம்சியின் குமாரனாகிய யெகூ. இந்த யெகூவை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு நோக்கத்தோடு எதிர்பார்ப்போடு அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியினால் என்ன செய்கிறாரா? அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணி அவனை எங்க கொண்டு வரார்னா, யோனதாப் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் கொண்டு போறார். யோனதாப் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனிடத்தில். அந்த யோனதாப்பை பார்த்து இந்த யெகூ சொல்றான், கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பார் என்று சொல்லி கூப்பிடுகிறோம். உடனே அந்த யோனதாப்பை யெகூ கையை பிடித்து என்ன செய்கிறான்? அவனை கூப்பிட்டு ரதத்தின் மேல் ஏற்றி கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை என்ன செய்ய வந்து பாருன்னு கூட்டிட்டு போய் ஆகாப்பு, இஸ்ரவேலின் ராஜா ஆகாப்பையும் அவனுக்கு இருக்கிற சேனைகளையும் இந்த யெகூ என்ன செய்கிறான்? அழித்து தீரு மட்டும் அவர்களை முறியடித்தான். ஏன்னா ஆகாப் என்ற ஒரு மனிதனும் அவனுடைய மனைவி எசபேல் ராணியும் இஸ்ரவேல் மக்களை, தேவ ஜனத்தை நல்லா கவனிங்க, விக்கிரக ஆராதனைக்கு, பில்லி சூனிய வேலைக்கு ஜனங்களை கர்த்தரை விட்டு சோரமார்க்கமாக்கி கர்த்தருக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? தேசத்தில் நடக்க ஆரம்பித்தாங்க. அதனால் கர்த்தர் என்ன செஞ்சார்னா, இந்த யெகூ என்று சொல்லப்பட்ட அந்த மனிதனை தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி, அக்கினினால் நிரப்பி அவனை கொண்டு வந்து ஆகாப்பையும் அவனுடைய குடும்பத்தார் யாவரையும் என்ன செய்கிறானா? அழித்து தீர்த்தான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இடத்துல யெகூவுக்கு இருந்த பக்தி வைராக்கியம். ஆனால் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, உங்களுடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு இந்த வாரம், உங்களுடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து வேதம், கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், உங்களுடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. இந்த யெகூ என்று சொல்லப்பட்டவன் தான் பெற்ற தேவனுடைய அபிஷேகத்தை கொண்டு விக்கிரக ஆராதனை செய்து ஜனங்களை சோர மார்க்கமாய் நடத்தின யெகூவின் குடும்பத்தை என்ன செஞ்சானா? அழித்து வேறறுத்தான் என்று வாசிக்கிறோம். அழித்து தீர் மட்டும் அவர்களை முறியடித்தான் என்று வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, நம்மளை தேவன் இந்த உலகத்தில் எதற்காக நம்மளை தெரிந்தெடுத்தார்? எதற்காக நம்மளை இந்த உலகத்திலிருந்து, நம்முடைய ஜாதி ஜனத்திலிருந்து பிரித்தெடுத்தார்?
எகோ விக்கிரக ஆராதனைக்காரர்களை எல்லாம் முறியடித்தான். விக்கிரகத்தை தேசத்தில் இராதபடிக்கு அழித்தான். அவனுக்கு ஆண்டவர் பாருங்க 4 தலைமுறைக்கு ராஜ்ய பாரத்தை கொடுத்தார். 4 தலைமுறைக்கு அவன் சந்ததிகள் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், உலகத்தாருக்கு இன்னைக்கு அநேக காரியங்களில் வைராக்கியம் இருக்கு. உலக மக்களை பார்த்தோம்னா ரட்சிக்கப்படாத மக்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு கூட சில வைராக்கியம் இருக்கு. நான் செத்தாலும் அவனோட என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், அவன் முகத்தில் முழிக்க மாட்டேன், செத்தாலும் அவன் வாசல் படியில் என்ன செய்ய மாட்டேன், மிதிக்க மாட்டேன். இப்படியெல்லாம் பயங்கரமான ஒரு வைராக்கியமான என்ன செய்வாங்கன்னா மனிதர்களுக்குள்ளே காணப்படுகிறது. சில பேர் சில தங்களுக்கு சொந்தக்காரங்களை யாராட்டும் கொலை செஞ்சிட்டாலோ அடிச்சிட்டாலோ என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சவப்பெட்டிக்கு முன்பாக நின்று சூளுரைப்பாங்க. பழிக்கு பழி நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் அப்பாவை கொன்னவனை பழிக்கு பழி என்ன செய்வோம், பழி வாங்குவோம். அவன் என்னுடைய தகப்பனாரை வெட்டினது போல நாங்களும் என்ன செய்வோம், வெட்டி சங்காரம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, வைராக்கியத்தில் சூளுரைப்பாங்க. இப்படி பல வைராக்கியம் உலகத்தில் பார்த்தா பலவிதமான வைராக்கியம். பாத்தியாம் மதுவான பழக்கத்துக்கு அடிமைப்பட்ட குடிகாரர்கள் என்ன செய்வாங்கன்னா வைராக்கியமாக பேசுவாங்க. குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பின்னாடி போதை மாறணும்னு என்ன செஞ்சிருவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது, அது எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கணும், நமக்குள்ளே நாம் தேவன் நம்மளை உங்களை என்னை அழைச்சார்னா நம்முடைய பக்தி விக்கிரக ஆராதனை, பிள்ளி சூனியம், பாரம்பரியங்கள், பாவ தீமைகளில் இருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கணும். நம்மளும் என்ன செய்யணும், விடுதலை ஆகணும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை எழுதுகிறார். நல்ல விஷயத்தில் என்ன செய்யணும், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். பாருங்க, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டணுமா? வைராக்கியம்னா உங்களுக்கு தெரியுமா? வைராக்கியம், இந்த ரட்சிப்புக்குரிய பக்தி நல்ல விஷயம். மீதத்தை வீட்டில் படித்து பாருங்க, எழுதி வச்சு. நல்ல விஷயத்தில் நீங்களும் நான் என்ன செய்யணும், வைராக்கியம் பாராட்டணும். இந்த ரட்சிப்பு இங்கே பாருங்க, பெரிய பிரதம மந்திரி ஜனாதிபதிகளுக்கோட கிடைக்காத ஒரு ரட்சிப்பு. அல்லேலூயா. ஜனாதிபதி பிரதம மந்திரிகளுக்கு கிடைக்காத ஒரு ரட்சிப்பு. நான் ஒரு நேரம் இங்கே பாருங்க, நம்ம நாட்டு பிரதம மந்திரியை ஒரு நேரம் என்ன செஞ்சுட்டாங்க, வெடிகுண்டு வச்சு கொண்டுட்டாங்க. அவர் பேர் உங்களுக்கு தெரியும். அவர் மரித்து கொஞ்ச நாளைக்கு இல்லை, நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்து கிடக்கிறேன், தரிசனத்தில் அவர் அவருடைய ஆத்மா என் தோலை பிடிச்சி அழுகுது. ஐயா, நான் எவ்வளவோ பிரதம மந்திரியாக இருந்தாலும் இவ்வளவு இந்த ரட்சிப்பை குறித்து யாரும் எனக்கு என்ன செய்யலை, சொல்லலேன்னு அழுகிறார். அப்போ பிரதம மந்திரிக்கு கிடைக்காத ஒரு ரட்சிப்பு தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. இதில் நம்ம என்ன செய்யணும், பக்தி வைராக்கியம் பாராட்டணும். வேத வாசிக்கிறதுலேருந்து அதிகாலை ஜபம், இரவு ஜபம், தேவ பிள்ளைகள் மாசத்தில் ஒரு நாளாவது விசுவாசிகள் வீட்டில் என்ன செய்யணும், ஒரு சிறப்பு கூட்டம் என்ன செய்யணும், போதகரை கூப்பிட்டு நடத்தணும். போதகர்னா எல்லா போதகரையும் அல்ல, உங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்ட போதகர்.
ஒரு கூட்டம் நடத்தி என்ன செய்யணும், அங்கே பக்கத்தில் ஜனங்கள் இருந்தால் அவங்களையும் கூட்டி சேர்த்து அவங்களுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லி ஒரு டீ பலகாரத்தை கொடுத்து அந்த ஜனங்களை என்ன செய்யணும், ஆண்டவருக்குள்ள நம்ம கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படணும். அதான் பக்தி வைராக்கியம். நமக்கு கிடைச்ச ரட்சிப்பு மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும். நம்ம சபை மக்களுக்கு இது முதல்ல இருந்துச்சு, முதல்ல ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்போ அதை அப்படிப்பட்ட காரியங்களை மறந்துட்டாங்க. ஆனால் இனிமே அதை என்ன செய்யணும், அந்த புதைகளை தோண்டி எடுத்து வர நாட்களில் என்ன செய்யணும்னா அதை பயன்படுத்தணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் மாதத்தில் ஒரு நேரமாவது வீட்டுக்கூட்டம் என்ன செய்யணும், நடத்தணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஏன் உங்களுடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் தடைபடுது அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம். தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிறதும், அடுத்தது தேவ ஊழியக்காரவங்க வந்து உங்களுக்கு சத்தியம் சொல்லி நடத்துகிறதும், அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குங்க, ஒரு மகிமையான நித்திய வெளிச்சம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. அப்படி ஆர்வம் உள்ளவங்க நீங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு இத்தனாம் தேதி இந்த மாதம் எங்களுக்கு வீட்டு கூட்டம் நடத்துங்க, நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், பாஸ்தரமாட்டையோ சின்ன பாஸ்தரமாட்டையோ பெண்கள்கிட்டையோ என்ன செய்யணும், சொல்லணும். எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்கள். நாங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம், உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவோம், அதனால் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை வைராக்கியம், நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது சொல்லுங்க, நல்ல நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நீங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் சரி, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஆனால் ஒரு பிரதான ஆசாரியன் ஒருவன் என்ன செய்யணும், உங்கள் குடும்பத்துக்கு வரணும். ஒரு ஆசாரியன் வந்து குடும்பத்தில் என்ன செய்யணும், அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கணும், சத்தியம் கொடுக்கணும், ஆலோசனை கொடுக்கணும், கூடி ஜெபிக்கணும். அது ரொம்ப மேன்மையானது. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. வாசிங்க. அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. ஒரு வசனத்தில் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நான் உமக்கு என்ன செய்வேன், என் ஜீவனையே கொடுப்பேன்னு ஒரு வைராக்கியமா சொல்றார். காவலிலும் சாவிலும் என் ஜீவனை நான் உமக்கு என்ன செய்வேன். அதற்கு அவன் எத்தனாவது வசனம்? 33வது வசனம் படிங்க. அதற்கு அவன் ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். இதான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்படி இருக்கீங்களா? உங்க பக்தி எப்படி இருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம பக்தி எப்படி இருக்கு? இப்படி சொன்ன பேதுரு, ஆனா அதுக்கு பிறகு என்ன செய்யறார், ஜனகரி மன்றத்துக்கு முன்பாக அங்கே இருந்த கூதல் காஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சில பெண்களிடத்தில் மறுதளிக்கிறார் ஆண்டவர். ஆனால் பிறகு அவர் பரிசுத்தாவி பெற்ற உடனே அதே ஜனங்களுக்கு முன்னாடி இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், அவரை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் தான் சாட்சி. அதான் பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம். பேதுர வாயின் அறிக்கையை கர்த்தர் வந்து என்ன ஆசிரியர் பாருங்க. காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி நான் மனதா இருக்கிறேன்னு சொல்றார். பக்தி வைராக்கியம். சும்மா ஆண்டுடைய பிள்ளைகள்
மற்ற உலகத்தாரை போல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம சபையில் ஒரு பக்தி வைராக்கியம் காட்ட போகிறோம். அது என்ன தெரியுமா? அதிகால ஆராதனை 5:15 தொடங்குது. 5:15 தொடங்குதா? 5:15 இருந்து 6 மணி வரை தலைவாசல் திறந்துருக்கும். அதுக்குள்ளே ஆராதனைகள் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அந்த 6 மணிக்கு உள் தாப்பால் என்ன செய்யப்படும், போட்டுருவோம். இது அடுத்த மாதத்துலேருந்து நடக்கும். இப்போ உங்களுக்கு அறிக்கை சொல்லிக்கிட்டே இருப்போம். 6 மணிக்கு தலைவாசல் கதவு அடைக்கப்படும். ஏன்னா நமக்கு 2வது ஆராதனை இருக்குது பற்றியெல்லாம், வர முடியாதவங்க 2வது ஆராதனைக்கு என்ன செஞ்சிடலாம், நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு முழு ஆராதனைக்கு 2வது ஆராதனை 10 மணி இருக்குது. அந்த 10 மணிலேருந்து 12 வரை இருக்குது. நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். சொல்லுங்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்கள் ஆமென். பக்தி வைராக்கியம். அடுத்தது 2வது ஆராதனைக்கு 10 மணிக்கு கரெக்டாக தொடங்குவோம். ஆண்டுடைய பிள்ளைகள் 10:10 உள்ள வரலைன்னா கதவு அடைக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் அவங்க வெளியே நின்று கும்பிட்டாலும் சரி, வீட்டில் போய் கும்பிட்டாலும் சரி, அது அவங்க பிரியம். பக்தி வைராக்கியம் சபையின் ஒழுங்கு முறை. அல்லேலூயா. இது அடுத்த மாதத்திலிருந்து நிச்சயமாக தொடங்கும். அது கர்த்தருக்கு முன்பாக இறக்கப்படுறதுக்கு வேலையே இல்லை. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம். காலை ஒடிச்சிக்கிட்டு இருக்காது, நல்லா வட்டிக்காப்பட்டுருங்க. நாளைக்கு இடுப்பு வலிக்கு கை வலிக்குன்னு சொல்லக்கூடாது. நல்லா உட்காந்து எலும்பை முறிக்கக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள் அல்லேலூயா. பக்தி வைராக்கியம். ஒரு ஊழியரை ஒரு நேரம் பிடிச்சி ஊழியம் செஞ்சதுக்காக, சுவிசேஷம் அறிவிச்சதுக்காக அவரை பிடிச்சி சிறையில் போட்டாங்க. அது எந்த ஊருன்னு தெரியல, எந்த நாடுன்னு தெரியல. நான் ஒரு ஜாட்சி புஸ்தகத்தில் படித்தேன் குறிப்பாக. அவரை பிடிச்சி ஒரு இருட்டு அறைக்கில் போட்டாங்க. லைட்டே இல்லாத ஒரு இருட்டு அறை. அந்த இருட்டு அறைக்கில் இரவும் பகலும் ஒரே ஜெபமும் துதியும். அந்த போலீஸ்காரன், அந்த சிறைச்சாலை போலீஸ் இருப்பார்ல, அந்த சப் இன்ஸ்பெக்டர் என்னடா இவன் இருட்டுக்குள்ள நடந்து புலம்பிக்கிட்டே கிடக்கான், இவனை பிடிச்சி என்ன செய்யுங்க, வெளிச்சத்தில் போடுங்கடா அப்படின்னு சொல்லி வெளிச்சத்தில் போட்டாங்க. வெளிச்சத்தில் போட்டால் இருட்டில் இருக்கும்போது என்ன செஞ்சார், ஒரே ஜெபம். இப்போ வெளிச்சத்துக்கு வந்த உடனே என்ன செஞ்சார், உட்காந்து பைபிளை படிக்க ஆரம்பித்தார். பைபிளை பைபிளடா படிக்கிறான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாலும் அடித்து துன்புறுத்தும் போது ஆவியில் நிரம்பி 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 ஆண்டவருடைய அந்த அன்பில் துதிக்க ஆரம்பித்தார். என்னடா இவன் இப்படி மீண்டும் மீண்டும் ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவனுக்கு மரண தண்டையை கொடுங்கடான்னு சொல்லிட்டு மரண தண்டனை விதிச்சாங்க. மரண தண்டனை விதித்த உடனே இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு எப்போ என்னை தூக்கில் போடுவாங்க, எப்போ எனக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க, நான் என் பிதாவினிடத்திற்கு ஆண்டவர் சமூகத்துக்கு போவேன், எனக்கு ஜீவ கிரீடம் காத்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரத்தில் எனக்கு என்ன செய்யுங்க, மரண தண்டனை கொடுங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அதிகாரி எப்படியோ என்னடா இப்படி போட்டு புலம்புறான்னு சொல்லிட்டு விடுதலையே பண்ணிட்டாங்க. சொல்லணும், விடுதலையே பண்ணிட்டாங்க. அது வைராக்கியம், பக்தி வைராக்கியம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதிகாலையில் எழுந்திருக்கிறது கஷ்டம்தான், பைபிள் வாசிக்கிறது கஷ்டம்தான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த பாடுகளை, அந்த அவமானங்களை, நிந்தைகளை வைராக்கியத்தோடு நம்ம கடந்து போனோம்னா பக்தி வைராக்கியம் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட்டு போக விடாது, ஒரு நாளும் நம்மளை கைவிடாது. பக்தி வைராக்கியம் உள்ளவர். யோபு சொல்றாரு பத்தியலா, யோபு 13:5 படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. அப்போல்லாம் வேதனை, உடலெல்லாம் பருக்கள், நோய், புத்து வடியுது, பிள்ளைகளெல்லாம் மரித்து போனார்கள், ஆடு மாடெல்லாம் ஒட்டகங்கள்லாம் போயிருச்சு, எல்லாம் கொள்ளையாடி போயிருச்சு, பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஆனால்
அந்த சோதனையின் மத்தியில் வாசிக்கலாமா? 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக அவர் மேல் நான், எப்படி சொல்றாரு? எல்லாம் பிள்ளைகள் 10 பிள்ளைகள் மரித்து போயிட்டாங்க. ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருச்சு. மனைவி கூட சொல்றா, பைத்தியக்கார மாதிரி புலம்பாதையா, தேவனை தூசிச்சு என்ன செய்ய, ஜீவனை விடியான்னு சொல்றா. யோபின் சிநேகிதர்கள் சொல்றாங்க, கேலி செய்கிறாங்க, கிண்டல் செய்கிறாங்க. நீ உண்மையா உத்தமனா இருந்தா இவ்வளோ சோதனை வராதியா உனக்குன்னு சொல்லிட்டு வார்த்தையினால யோபை என்ன செய்கிறாங்க, குத்தி பேசி வேதனைப்படுத்துகிறாங்க. அப்பா யோபு கர்த்தரை பார்த்து சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். என் பிரச்சனைகளை, என் காரியத்தை நான் என் தேவனுக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ரட்சிப்பு கர்த்தரால் எனக்கு என்ன செய்யும், வரும். கரங்களை தட்டுவோமா? அதான் பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம், பக்தி வைராக்கியம் நம்மளுக்குள்ள இந்த நாட்களில் பெருகணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அருமையான சகோதரமார் சகோதரிகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன வரணும்? பக்தி வைராக்கியம் வரணும். அல்லேலூயா. பக்தி வைராக்கியம். அநேக நேரம் சாட்சி சொல்லியிருக்கிறேன். எங்கள் போட்டு நான் புதுசாக எடுத்த 5 மாதம்தான். சனிக்கிழமை நான் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி பகுதி நேரம் ஊழியம் செய்கிறோம். பாமல்ல சாட்டை அடைக்கிறேன், வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ளே ஜெப வீடு கட்டியிருக்கு. சனிக்கிழமை ஜனங்களை ஆயத்தப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தணும். சரியான நேரத்தில் எங்கள் போட்டு கடலுக்கு போய் சாமான்லாம் ஏற்றியாச்சு. எப்போ போகிற டிரைவர் வரலை. நான் தான் கடலுக்கு போகணும். இங்கே ஊழியம் வேறு இருக்குது, கடலுக்கு டிரைவராக போகணும். நான் அந்த அந்தோணியார் கோயிலுக்கு முன்னாடி கொடிமரத்தை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறேன். பிடிச்சி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நித்திய ஜீவனா இல்லை பூமிக்குரிய போஜனமா, நித்திய ஜீவனா எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, எப்போதும் கடலுக்கு போகிற ஒரு சகோதரன், ஒரு இஸ்லாமிய சகோதரன் வந்தா எங்கள் போட்டுக்கு இப்போ டிரைவராக போயிருக்கிறாரு. அவர் வந்த உடனே, தம்பி இந்த மாதிரி டிரைவராக போறீங்களான்னு கேட்க, சரின்னு சொன்னால் போனான். அவனும் போனான். போட்டு எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. அண்ணோ போயிடுச்சு. ஆனால் நான் நித்திய ஜீவனுக்காக என்னை நான் ஒப்பு கொடுத்துருந்தேன். ஆண்டவர் அந்த நேரத்தில் எனக்கு தாங்க முடியாத வழி இருந்தாலும் கர்த்தர் சொன்னார், எனக்காக நீ வைராக்கியம் பாராட்டினீல, உனக்கு நான் ரெட்டிப்பான நன்மையை செய்வேன்னு சொன்னார். இது பேசினார். நான் ஒரு யூகத்தில் சொல்லலை. நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். எழுதி போட்டிருக்கு பாருங்க, ஜீவனுள்ள ஆண்டவர். பேசினார் ஆண்டவர், நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டினீல, நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன். நீ எனக்காக இந்த வேர்க்கோடில் வெக்கப்பட்டு நின்றீல, எல்லாரும் உன்னைய பார்த்து பார்த்து சிரிச்சாங்கல்ல, நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அதன்படியே ஆண்டவர் இதுவரை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. இனியும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த இடத்துக்கு போனாலும் இன்னைக்கு நம்மளை ஒரு மூத்த ஊழியக்காரனாக மதிக்க ஆரம்பித்தாங்க. மதிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தினார். அல்லேலூயா. உண்ண உணவுக்கு குறையில்லை, உடுக்க உடைக்கு குறையில்லை. தேவ பிள்ளைகள், ஆமே, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் சொத்தாக கொடுத்துருக்கிறார் சபைக்கு. ஒரு திருமணம் வந்தாலும் எந்த காரியம்னாலும், ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடக்கும்போது முதலாவது எங்களுக்கு நல்ல ஒரு வஸ்திரங்களை கொடுத்து எங்களை முகவாடாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளை நாம் கர்த்தருக்காக படுகிற பிரயாசமும் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டோம்னா, நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் கர்த்தர்
டபுள் ட்ரிபிள் 4 5. அல்லேலூயா. மேன்மையால் நமக்கு தர தேவன் வல்லவராக இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவரை நம்பின பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத கர்த்தர். சொல்லுங்க அல்லேலூயா. சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ, அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் எரிகிற அக்கினிக்கு முன்பாக நிற்கிறாங்க. ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறாங்க. ராஜா சொல்றான், நான் நட்டி வைத்திருக்கிற இந்த 60 முழ சிலைய, 60 முழமும் 6 முழ அகலமுள்ள இந்த பொற்சிலையை நீங்க பணிந்து கொள்ளலைன்னா அந்த நேரமே எரிகிற அக்கினி ஜுவாலையில் என்ன செய்யப்படுவீங்க? தூக்கி போடப்படுவீங்க. என் கைக்கு உங்களை தப்புவிக்கிறவன் யார் என்று பார்ப்போம் சொல்லி நேபுகாத்நேச்சர் சொல்றான். ஏன் கவனிங்க, அந்த 3 பேரும் அனனியாவும் மிஷாவேலும் அசரியாவும் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க. இது எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் குடிகார கணவனை தப்புவிக்க வல்லவர். நான் இழந்த வீடு வாசலை எனக்கு ரெட்டிப்பாய் கொடுக்க வல்லவர். நான் இழந்த சந்தோஷத்தை திரும்ப கொடுக்க அவர் வல்லவர். பக்தி வைராகி. நேபுகாத்நேச்சார் அவர்களை 3 பேரையும் குண்டு கட்டா கட்டி இராணுவத்திலே பலசாலிகளை கொண்டு வந்து அவர்களை எரிகிற 7 மடங்கு சூடாக்கப்பட்டு எரிகிற அக்கினி ஜுவாலையில் தூக்கி போட்டாங்க. அதை யூகம் பண்ணி பார்த்தீங்கன்னா தேவகுமாரனாகிய இயேசு அப்படியே அவர்களை மடியிலே தாங்கினா. சொல்லுங்க அல்லேலூயா. மடியில தாங்கி இருக்கிறார். பைபிள் அந்த வார்த்தை இல்லை, அங்கே மடியிலே அவர்கள் பொத்தனு விழாதபடிக்கு அக்கினி ஜுவாலிலே தேவ புத்திரன் இறங்கி நின்றா. தூக்கி போட சொன்ன நேபுகாத்நேச்சார் பிரமித்து எழுந்தான். அத்தனை லட்சம் ஜனங்கள்ல ராஜாவுடைய மனக்கண்ணை கர்த்தர் திறந்தா. ராஜாவுடைய மனக்கண்ணை திறந்தார் ஆண்டவர். 3 பேரை அல்லவா தூக்கி போட்டோம். பக்கத்தில் நிற்கிற ராணுவ அதிகாரி சொல்றான், ஆமா ராஜாவே, அங்கே 4வது ஒரு மனுஷன் நிற்கிறாரே, அந்த 3 பேருக்கும் ஒரு சேதம் இல்லாமல் அவர்கள் 4 பேரும் அக்கினி ஜுவாலையிலே உலாவி வருகிறார்களே. சொல்லுங்க அல்லேலூயா. ராஜாவுடைய கண்ணை திறந்தார். பக்தி வைராக்கியம் பாராட்டும் போது ஆண்டவர் பெரிய மனிதர்களுடைய கண்களை திறப்பார். ஆண்டவர் பெரிய மனிதர்களுடைய கண்களை திறப்பார். இவரெல்லாம் நமக்கு இரக்கம் செய்வாரா, இவங்கெல்லாம் நம்மளை மதிப்பாங்களான்னு சொல்லும் போது நீங்க அதிகாலையில் ஜெபம், இரவுல ஜெபம், வேத வாசிப்பு, உங்க கண்களில் பரிசுத்தம், நினைவில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், உங்களுடைய ஆராதனையில் பரிசுத்தம் இருந்துச்சுன்னா ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆமே, நீ தரித்திரம் அடைந்து போனாலும் ஆண்டவர் பெரிய மனுஷருடைய கண்களை கர்த்தர் திறப்பார். பெரிய மனிதருடைய கண்களை கர்த்தர் திறப்பார். என்ன நடந்துச்சு தெரியுமா? 3 பேரும் ஒரு சேதமில்லாம அக்கினி ஜுவாலையில இருந்து இறங்கி வந்தாங்க. ஒரு அக்கினி மனம் அவங்க மேல படவே. அல்லேலூயா. தேசத்தில் பெரிய அதிகாரியாக உயர்த்தப்பட்டாங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க, பக்தி வைராக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. வாயை திறப்போமா? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பாருங்க, தானியேலை குறித்து படிக்கிறோம். ராஜாவை தவிர வேற ஒரு தேவர்களை வழிபட்டா சிங்கங்களின் கெவிக்கிலே தூக்கி போடப்படுவார்கள் என்று ராஜா பத்திரத்தில் கையெழுத்து வச்சு முத்திர மோதிரத்தை பதிச்சிட்டார். அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தானியேல்
தான் செய்து வந்த வழக்கத்தின்படி தன்னுடைய தேவனை பாருங்க, மேல் வீட்டு பலகணிக்கு போய் மேல் மாடிக்கு போய் சன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்கால் படிட்டு அவன் தான் செய்கிற வழக்கத்தின்படியே 3 வேளையும் அவன் ஜெபம் பண்ணான். ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது, ராஜா தானியேலை சிங்க கெபிகளை போட்டு கல்லை வச்சு அடைச்சு முத்திரை மோதிரத்தினால முத்திரை வைத்தான். அல்லேலூயா. பாருங்க, தானியேலை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் கெவிக்குள்ள யார் இறங்கினா? தேவதூதன் இறங்கினார். தானியேலை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாயை தானியேல் சிங்க கெவிக்குள்ள தள்ளப்படுறதுக்கு முன்னாடி தேவதூதன் அங்கே போயிட்டார். பாருங்க, அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் பக்தி வைராக்கியம். நம்மளை பட்சிக்கணும், இருதயம் நொறுங்கணும். அவருடைய பாடுகள் மரணம் யாருக்காக? யாருக்காக இத்தனை வேதனை? யாருக்காக? ஒரு முள்ளு குத்துனா தாங்க முடியாத நம்முடைய சரீரத்தில் 1 முழம் நீளமுள்ள ஆணியினாலே இயேசுவின் கைகளையும் கால்களையும் ஆணியினாலே சம்மட்டியை வச்சு அடித்து அவரை ஆணியினாலே அடித்து சிலுவையில் தொங்க விட்டார்களே. ஒரு ஈக்கிய வச்சு சொல்லட்டி அடிச்சா சொல்லன்னு வலிக்குதே. 600 போர் சேவகர்கள் இரவெல்லாம் இயேசுவை வகுப்பு மாறி சாட்டையினால் மிலாரினால் அடித்தார்களே. இது எப்படி? யாருக்காக? அவர் நினைச்சா மறைஞ்சிருக்கலாமே, அவர் நினைச்சா என்னமோ செஞ்சிருக்கலாமே, அவங்களை அழிச்சிருக்கலாம். ஆனால் உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் நம்முடைய ராஜாதி ராஜா சர்வ வல்லவர் சாந்த சுருபியாய் மாறி எல்லா பாடுகளையும் உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் வேர்க்கோட்டில் இருக்கும்போது ஆரம்ப நாட்களில் அதிகாலையில் எழுந்துனா ஜெபம் பண்றதுக்காக ஆயத்தப்படும் போது கர்த்தர் மெல்லிய சத்தமாய் பாடினார். ஆவியானவர் மெல்லிய சத்தமாய் பாடினார். அந்த சத்தம் இருதயத்தை அப்படியே உடைச்சு அப்படியே அழுது ஒப்பு கொடுத்தேன். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். இந்த பாடல் அப்படியே ஆவியானவர் படிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்ப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த கால வேளையில ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, பக்தி வைராக்கியம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்துடும். சொல்லுங்க அல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு சபையில் இந்தியா தேசத்திற்கு மிஷனரியாக அனுப்பப்படுறதுக்காக இந்தியா தேசத்துக்கு ஒரு காணிக்கை, விசேஷ காணிக்கை எடுத்தாங்களா. மிஷனரி காணிக்கை எல்லாரும் அவங்கவுங்க தகுதிக்கு தக்கன காணிக்கை பெட்டியில் பணங்களை என்ன செஞ்சாங்க, ரூபாய்களை, நோட்டுகளை, காசுகளை போட ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன பையன் நம்ம மனாசை மாதிரி ஒரு பையன் வைங்க, அவனிடத்துல காணிக்கப்பட்டியில் காணிக்க போட பணம் இல்லை. அவன் மனசு வாதிக்குது, ஐயோ எனக்கு பணம் இல்லையேன்னு சொல்லி வாதிக்குது. அவனுக்கு உள்ளேருந்து ஒரு உணர்வு வருது, சார் எல்லாரும் பணத்தை போடுறாங்க, நம்மளையே காணிக்க பெட்டியில் ஒப்பு கொடுத்துருவோம் கர்த்தருக்காகன்னு சொல்லிட்டு காணிக்க பெட்டி மேலே நின்று நான் என்னையவே ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னான். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் பேர் தான் ராக்லாந்து. பேர் என்ன பேரு? ராக்லாந்து. அவர் தான் இந்தியா தேசத்துக்கு வந்து பாருங்க, இரத்த சாட்சியா மரித்தவர். அவர் எப்படி ஊழியம் செஞ்சாருன்னு தெரியுமா? அதாவது சிவகாசி பகுதி, விருதுநகர் இந்த ஏரியா பகுதியில் நடந்தே ஊழியம் பண்ணுவாராம். பசி எடுத்தா தலையில் வச்சிருக்கிற தொப்பியை
அந்த அந்த தொப்பியை கலட்டி வீட்டில் என்ன செய்வார், யார் வீட்லையாட்டும் சாப்பாடு கேட்பாரு, அவங்க கூழ் கஞ்சி தான் ஊற்றுவாங்க, கேப்ப கூழ் கஞ்சி. அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே சுவிசேஷம் அறிவித்தார். அவரை கொஞ்ச நாளைக்கு பிறகு சுவிசேஷ விரோதிகள், மதவாதிகள் அவரை என்ன செஞ்சிட்டாங்க, கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. அவர் மரித்து போயிட்டார். அவர் கல்லறை எங்கே இருக்குது தெரியுமா? சிவகாசியில் நாடு வழி சாலையில் அவர் கல்லறை இருக்கு. பெரிய தேவாலயம், சிஎஸ்ஐ தேவாலயம். அல்லேலூயா, பெரிய தேவாலயம். கோவரை மட்டுமே அண்ணாந்து பார்க்கணும். இன்னைக்கு சிஎஸ்ஐ திருச்சபையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு புனிதர், அதாவது தேவ மனுஷனாக அவரை வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளே, நம்ம பக்தி வைராக்கியம் இன்னும் வளரணும், இன்னும் பச்சிக்கணும். எப்படி இருக்கு உங்க பக்தி வைராக்கியம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஏதோ போட்டு இன்னைக்கு ஒரு வேளை உங்களுக்கு கடலுக்கு போகாமல் இருக்கலாம், ஒரு ஆண்டுடைய பிள்ளைகள் ஏதோ நேரம் கிடைச்சி வந்திருக்கிறேன்னு வச்சு, அதை விட இன்னும் என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் கடலுக்கு போயிட்டு வடக்க போயிட்டு வர்றீ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நேரம் எடுத்து எப்படியாவது ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ளணும். கடலுக்கு போனாலும் அங்கே நீங்கள் சரிக்கில் இருக்கும்போதோ வேலை செய்யும் போதோ ஒரு டயம் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு கரையை வந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. தெற்க கடலுக்கு போனாலும் போகிறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருக்கு மகிமையான ஒரு ஆராதனை என்ன செய்யணும்? சில ராக்லாந்து பாருங்க, தன்னிடத்தில் பணம் இல்லைன்னா தன்னையே ஒப்பு கொடுத்தாரா. பின்காலத்தில் இந்தியா தேசத்துக்கு மிஷனரியாக வந்து அநேக இடங்களில் நடந்தே ஊழியம் பண்ணி இரத்த சாட்சியாக மறித்து பாருங்க அவர் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. வெளிநாட்டிலிருந்து வந்த வெள்ளைக்காரவங்க இந்த தேவனுடைய மனிதனுடைய கல்லறை சாதாரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கல்லறைக்கு மேலேயே பெரிய ஆலயத்தை கட்டிட்டாங்க. நீங்கள் சிவகாசி போனீங்கன்னா பாருங்க, ரொம்ப அல்லேலூயா மகிமையான ஒரு ஆலயம். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அங்கே ஆராதனை செலுத்துகிறாங்க. அவர் கல்லறைக்கு மேலே நின்று ஆராதனை செலுத்துகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது கொஞ்ச காலம்தான். அதில் பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக வாழுங்க. கர்த்தருக்கென்று உங்களை அர்ப்பணிங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்றாங்க பாருங்க. எஸ்தர் ராஜாத்தி எனக்கு தனக்கு ராஜமேன்மை வந்துருச்சே, நம்ம உண்டு புசித்து உடுத்தி சந்தோஷமா இருக்கணும்னு அவன் நினைக்கல. அவன் என்ன சொல்றாங்க அந்த எஸ்தர் அம்மா? எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிங்க. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து, சூசான் நகரத்தில் இருக்கிற யூதர்களை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து. கவனிங்க, 3 நாளைக்கு என்ன செய்யுங்க? அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருங்கள். எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி, கவனிங்க, இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். இதெல்லாம் அவர் என்ன சொல்றா பாருங்க. இவ்விதமான சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திலே நான் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் இதெல்லாம் எப்படி வைராக்கியம்? என் ஜனத்துக்காக, என் குலத்துக்காக, என் கோத்திரங்களுக்காக எனக்கு ராஜமேன்மை கிடைச்சிருச்சேன்னு நான் நினைக்கல. நான் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து ராஜாவின் கட்டளையை மீறி அரண்மனைக்குள்ள போவேன். ஏன்னா அங்க என்ன கட்டளை வந்துருச்சு? ஆமான் என்று சொல்லப்பட்ட மந்திரி யூத ஜனங்களை அழிப்பதற்காக ராஜாவினிடத்தில் ரகசியமா கையெழுத்து வாங்கிட்டான். தேசமெல்லாம் அங்க யூத ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வெட்டி சங்காரம் பண்ண சொல்லி ஆமான் உத்தரவு போட்டுட்டான். பாருங்க, எஸ்தர் 3 நாளும் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து அவ சொல்றா, நான் செத்தாலும் சாகுறேன்,
நான் ராஜாவினிடத்தில் கட்டளை மீறி போய் என் ஜனத்துக்காக பரிந்து பேசுவேன். நேரம் சமயம் கிடைக்கிறத பார்த்துட்டு நம்ம செயல்படக்கூடாது. சமயம் கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும், உடல்ல சுகம் இருந்தாலும் சுகம் இல்லாமல் இருந்தாலும், வாய்ப்பு இல்லைனாலும் வாய்ப்பு இருந்தாலும், ஆண்டவருக்கு நம்ம செய்ய வேண்டிய மரியாதையை, மன்றாட்டு ஜெபத்தை நம்ம செய்யணும். எனக்கு சமயம் கிடைக்கும் போது பார்க்குறேன். அல்லேலூயா. நம்மளுக்கு உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, நம்மளுக்கு போஜன பாத்திரமாகி ஒரு போட்டோ வல்லமோ வியாபாரமோ கொடுத்துருக்காரு பாருங்க. அதான் நமக்கு சிங்காசனம். ஒரு கணவனுக்கு மனைவி தான் சிங்காசனம். ஒரு மனைவிக்கு கணவன் தான் சிங்காசனம். ஒரு தாயின் தகப்பனுக்கு பிள்ளைகள் தான் சிங்காசனம். பிள்ளைகளுக்கு தாயின் தகப்பனும் சிங்காசனம். இது யாருக்குமே கிடைக்காத ஒரு கிருபை. இந்த சிங்காசனம் நிலைச்சிருக்கணும்னா, அல்லேலூயா, உங்க கணவருடைய ஆயுசு நாட்கள் நிலைச்சிருக்கணும்னா, உன் மனைவியுடைய ஆயுசு நாட்கள் நிலைச்சிருக்கணும்னா, உங்க பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்கள் நிலைத்திருக்கணும்னா, ஆண்டுடைய பிள்ளைகளே, அந்த கிருபையின் சிங்காசனத்தை நீங்க பாதுகாக்கணும்னா, தேவ சமூகத்தில் சமயம் தேடாதீங்க. சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க. கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க. அல்லேலூயா. உங்களை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்களை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை ஆயத்த நாள் ஜெபம், ஆமாம், சமயம் கிடைக்கும் போது விசேஷ ஜெபங்கள், உபவாச கூட்டங்கள் எல்லாம் யாருக்கு சொல்லுங்க? எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்குமா? இல்லை. சபை பக்தி வளர்ச்சி அடையணும். சபை மக்கள் ஆசீர்வாதமாக என்ன செய்யணும்? இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்திருக்கிறார். இந்த நாட்களில் இதெல்லாம் உங்களுக்கு முன்னுரையாக இவ்வளோ நேரம் பக்தி வைராக்கியத்தை குறித்து பார்த்தோம். இனிமே தான் பாயிண்ட்டுகளை போக போகிறோம். அல்லேலூயா. 7 பாயிண்ட் இருக்குது. ஆமாம், கர்த்தர் சித்தமானா முழுவதும் பார்க்க நேரம் இருந்துச்சுன்னா பார்ப்போம். சரியாக நான் நேரத்துக்கு நம்மளுக்கு ஆராதனை முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. முதல் பாயிண்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற வைராக்கியத்தை வந்து பாரு. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை மறுபடி படிங்க. 16 மட்டும். என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். புரியுதா? பக்தி வைராக்கியத்தை உங்களை நீங்க மற்றவங்களை சொல்லும்போது, என்னோடு கூட சபைக்கு வந்து பாருப்பா, என்னோடு கூட நீ வாப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு உங்க பக்தி வளரணும். எங்க சொல்றான்? என்னோடு கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து என்ன செய்ய? வீட்டில் இருந்துக்கிட்டு பார்க்காத, வந்து பாருன்னு கூப்பிடணும். அதான் பக்தி வைராக்கியம். அதான் ஆத்ம ஆதாயம். அதனால இங்க பாருங்க, 30வது வசனம் படிங்க. கர்த்தர் யெகூவை நோக்கி என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து, என் இதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால், ஆகாபின் குடும்பம் என் இருதயத்தில் உள்ளதெல்லாம் அந்த கொடும் பாவி அந்த ஆகாபின் குடும்பத்தாருக்கு நீ செய்தபடியினால், உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறைக்கு இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? உன் குமாரர்கள் 4 தலைமுறைக்கு இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் பரிசு கொடுக்கிறார். பக்தி வைராக்கியமா இருந்தா, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தா, நீ எதிர்பார்க்கிற காரியம் சமீபமா வந்துடும். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கிற காரியம் சமீபமா வந்துடும். இதைத்தான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல சொல்லி இருதயத்தில் போட்டுக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? பக்தி வைராக்கியம் என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். 2வது எலியாவின் பக்தி வைராக்கியம். எலியாவின் பக்தி வைராக்கியம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாருங்க. இப்போது ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நின்று சொல்றான் எலியா,
இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், கவனிங்க, பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், யேசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள், பாருங்க, யேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அதான் பக்தி வைராக்கியம். ராஜாவுக்கு முன்பாக இங்க பாருங்க சபதம் கூறுறான். கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் வர சொல்லு, பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் வர சொல்லு, யேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற 400 பேரையும் வர சொல்லு. கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமானு பார்த்துருவோம். அங்கே பலிபீடம் கட்டி பாகால் தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய தேவர்களை கூப்பிட்டாங்க. அக்கினினா அக்கினி இறங்கி அக்கினினா உத்தரவு கொடுக்கிறது தான் தெய்வம். பாருங்க, மத்தியானம் 3 மணி வர பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க? அவங்க தேவர்களை கூப்பிடுறாங்க, ஒரு உத்தரவும் வரல. எலியா பாருங்க, கத்தரிக்கன்று பலிபீடத்தை கட்டி அங்கே காளையை அங்கே துண்டு துண்டா வெட்டி சர்வாங்க தகன பலிபீடத்திலே கடத்தி அங்கே கத்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தின் தேவன் அக்கினி அனுப்பி அந்த சர்வாங்க தகன பலிகளை பட்சித்தார். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று முகங்குப்புற விழுந்து கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய பிள்ளைகளை எழுப்புதல் எப்படி வரும்? ஒரு தேவ மனுஷன்ட்ட போய் ஒரு ஊழியக்காரர் கேட்டாரா, ஐயா நம்ம தேசத்தில் எப்பவுமையா எழுப்புதல் வரும்? நம்ம தேசத்தில் எப்பொழுது எழுப்புதல் வரும்? உடனே அந்த பெரிய தேவ மனுஷன் சொன்னாராம், இங்கே வா தம்பின்னு சொல்லி வெளியே கூட்டு போய் 4 கோடு போட்டாராம். 4 கோடு ரவுண்டாக போட்டு ஒவ்வொரு கோட்டுக்குள்ளே ஒவ்வொரு கோட்டை சிரிச்சு அப்படி போட்டாராம். ஆமாம், அதில் தேவ மனுஷன் சொன்னாராம், முதல் கோடு அதில் வந்து நில்லு அப்படின்னு சொன்னார். முதல் கோட்டில் அவர் நின்றாராம். அந்த தேவ மனுஷன் பார்த்து சொன்னாராம், முதலாவது உனக்குள்ள என்ன வரணும்? எழுப்புதல் வரணும். உனக்குள்ள பக்தி வைராக்கியம் வரணும். உனக்குள்ள எழுப்புதல் வந்தா உன் குடும்பம் எழுப்புதல் அடைய ரட்சிக்கப்படும். 2வது உன்னை சுற்றி இருக்கிற அந்த ஊர் மக்களுக்கு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. 3வது தேசத்துக்கு ரட்சிப்பு வரும். 4வது உன்னை கொண்டு உலகத்துக்கே என்ன வரும்? ரட்சிப்பு வரும். கரங்களை தட்டுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற, ஆராதனைக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் பக்தி வைராக்கியத்தின் எழுப்புதல் வரணும். வந்தோம் நனைஞ்ச வரவா போனோம்னு இருக்கக்கூடாது. நனைஞ்ச கோழி சாவலா இருக்கக்கூடாது. அப்படியே ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அப்படி ஒளிஞ்சிருந்து மெக்குன்னு சொல்லிட்டு அப்படி நனைஞ்ச சாவலா நனைஞ்ச கோழியாக போயிடக்கூடாது. உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு சொல்லுகிறேன், ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள உருவாகணும். நெஞ்சில கை வச்சு சொல்ல வேணுமா? எனக்குள்ள எழுப்புதல் உண்டாகணும். முதல் கோடு நான் தான், 2வது கோடு என் குடும்பம், 3வது கோடு நான் வாழுகிற ஊரு, 4வது கோடு ஆண்டவர் என் தேசம். உலகமெல்லாம் சுவிசேஷம் கடந்து போகும். கரங்களை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எழுப்புதல். எகுவுக்குள்ள எழுப்புதல் வந்தது. எலியாவுக்குள்ள எழுப்புதல் வந்தது. 3வது பிணையக்காசுக்குள்ள எழுப்புதல் வந்தது. என்னாகமம் 25:11-13 முடிய உள்ள வசனத்தை படிச்சு பாருங்க. படிக்கலாமா? அதை நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு, ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினகாஸ், ஆசாரியனாகிய எலெயாசாரின்
எலெயாசாரின் குமாரனாகிய பினெகாஸ் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால். பினெகாஸ்னு பேர் வைக்கிறது முக்கியமல்ல, அந்த பினெகாசுக்குள்ள என்ன வந்தது? பக்தி வைராக்கியம், பரிசுத்தத்தை குறித்து பக்தி வைராக்கியம். சபை பரிசுத்த குலைச்சலாயிருச்சு. இஸ்ரவேல் மக்களுக்குள்ள வாதை தொடங்கி 24,000 பேர் மரித்து போனார்கள். ஜனங்கள் வேசித்தனம், மீதியானியருடைய பெண்களோடு வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சாங்க, விக்கிரக வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. இதை அறிந்த பினெகாஸ் நடு சபையிலிருந்து ஈட்டியோடு எழுந்து கஸ்மியவும் சிம்ரி என்ற அந்த கஸ்மி என்ற மனிதனையும் சிம்ரி என்ற பெண்ணையும் அவர்கள் கூடாரத்துக்குள்ளே இருந்து அந்தகார பாவம் செய்கிறவர்களை ஈட்டியை வச்சு ஒரே குத்தி போனார். வாதை நின்று போனார். அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்தத்திற்காக பக்தி வைராக்கியம் பாராட்டணும். வீட்டுக்குள்ள டிவியை வச்சுக்கிட்டு உள்ளே இருந்து படம் பார்த்துக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு செல்லை கையில் வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு அசிங்க படம் ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டு கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் சொன்னான். ஆண்டவர் சொல்லுவார், உன்னை மிதிக்க என் காலை தீட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஒழுங்கா இருறான்னு சொல்லுவார். அல்லேலூயா. பக்தி வைராக்கியம், வசனம்ங்கிற ஈட்டிய கையில் எடுத்துக்கிறணும். யோசேப்பு பக்தி வைராக்கியம். போத்திபார் மனைவியினுடைய ஆசைக்கு இணங்காம ஓடுனா எந்திரிச்சு பக்தி வைராக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால எகுவுக்கு 4 தலைமுறைக்கு ஆசீர்வாதம், பினெகாசுக்கு நித்திய தலைமுறைக்கு ஆசீர்வாதம். கரங்களத்தில் நித்திய ஆசாரிய பட்டம், நித்திய ஆசாரிய பட்டம். அல்லேலூயா. 4வதாக தாவீதின் பக்தி வைராக்கியம். 4வதாக தாவீதின் பக்தி வைராக்கியம். அதனுடைய ஆண்டுடைய பிள்ளைகள், அது என்ன வைராக்கியம் தெரியுமா? சங்கீதம் 119 139வது வசனம் வாசிங்க. 119 என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால். பக்தி வைராக்கியத்தை பார்த்தீங்களா? என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால், உம்முடைய வசனங்களை மறந்தபடினால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. ஜனங்க உம்முடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளாதனால பக்தி வைராக்கியம் என்ன செய்கிறது? என்னை பட்சித்ததுன்னு சொன்னா இருதயம் நொறுங்கி அழுதானா. 136வது வசனத்தை படி. உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால். கவனிங்க, உம்முடைய வேதத்தை மனுஷர்கள் காத்து நடவாதபடியினால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. ஆமென். என் கண்களிலிருந்து நீர் தாரை ஓடுகிறதுன்னு சொல்றான். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கு? உம்முடைய வேதத்தை ஜனங்கள் காத்து நடவாதபடினாலே என் கண்களிலிருந்து நீர்த்தாரை ஓடுகிறது. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளே, இதான் பக்தி வைராக்கியம். 5வதாக இயேசு கிறிஸ்துவினுடைய பக்தி வைராக்கியத்தை பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில். சங்கீதம் 69 வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் ஆமென் என்னை பட்சித்தது. இதான் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினது. யோவான் 2:17 எழுதி வச்சு கொள்ளுங்க. யாரும் நீங்க அவசரப்பட வேண்டாம், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. வாசிங்க யோவான் 2:17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம். என்னன்னா, ஆலயத்துக்குள்ள புறாவை வித்தாங்க, ஆடு மாடுகளை வித்தாங்க, காசுகளை மாத்தினாங்க. அங்கதான் ஆண்டவர் கயத்தை சாட்டையால் முறுக்கி என்ன செஞ்சாரு? அடித்து எல்லாத்தையும் விரட்டிட்டு காசுக்காரருடைய பலகையை கமத்தி போட்டார். எல்லா புறாக்களையும் பறக்க விட்டார். சமாதானத்தை வித்தாங்க. அல்லேலூயா.
காசை வட்டியலுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டை கள்ளர் குகையில் ஆக்குறீர்களே. புதிய ஏற்பாட்டில் இங்கே பாருங்க, நம்ம தான் அவருடைய ஆலயம், நம்ம தான் கர்த்தருடைய ஆலயம், நம்ம சரீரம்தான் கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கொலேசியர் 1:27-27 எழுதப்பட்டிருக்கு, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நீங்கள் நானும் தான் தேவனுடைய ஆலயம். ஆண்டுடைய பிள்ளைகளே, அந்த பக்தி வைராக்கியம் உங்களை பட்சிக்கட்டும். 6வதாக பவுல் அப்போஸ்தலனின் பக்தி வைராக்கியம். உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், நேரம் கடந்து வரனால. பவுல் அப்போஸ்தலனுடைய பக்தி வைராக்கியம், அத்தனை பட்டணத்தில் விக்கிரகங்களால் நிறைந்த அந்த பட்டணத்தை பார்க்கும்போது பவுல் பக்தி வைராக்கியம் கொண்டானான். பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக, அகரிபா ராஜாவுக்கு முன்பாக பவுல் என்ன செய்தான்? பக்தி வைராக்கியம் கொண்டான். நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லைன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பக்தி வைராக்கியம் கொண்டான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு என்ன வரணும்? வாயை திறக்க மாட்டீங்கல. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் வரணும். சொல்லுங்க அல்லேலூயா. 7வது நேச வைராக்கியம். நேச வைராக்கியம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. நீர் என்னை உமது இருதயத்தின் முத்திரையை போலவும். எப்படி வைராக்கியம்? ஆண்டவரே, என் நேசரே, நீர் என்னை உம்முடைய இருதயத்தில் எப்படி வச்சுக்கிறான்? முத்திரையை போலவும். முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். பாரியா, என் உம்முடைய புயத்தின் மேலே, இருதயத்தின் மேலே வைத்துக் கொள்ளும் சொன்னதோட நீ பாடலையா? உம்முடைய புயத்தின் மேலே என்ன செய்யும்? முத்திரை போல வைத்துக் கொள்ளும். அடுத்து மரணத்தை போல் வலிது. இதெல்லாம் மரணமே வந்தாலும் உம்மை என்னிடமிருந்து என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்களாம்? கணவர் இறந்துட்டா மனைவியும் உடன்கட்டை ஏறி அவங்களையும் அந்த தீயில வச்சு சுட்டுருவாங்களாம். அது மாம்ச பிரகாரமாக அது பின்னாடி மிஷினரிகள் வந்து அந்த இதெல்லாம் மாற்றிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ஆண்டவராகிய இயேசு மணவாளன், அவர் நமக்காக பாடுபட்டு நமக்காக இரத்தம் சிந்தி நமக்காக அந்த கேடு அடைந்தானே, அவர் மேலே உள்ள பாசம், நேசம், அல்லேலூயா, அது என்ன செய்யணும்? பட்சிக்கணும் நம்மளை. அந்த பாசம் நேசம் நம்மளுக்குள்ள உடைந்து நொறுங்கி அழுகணும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஜனங்கள் காத்து நடவாது அப்படின்னாலே, அல்லேலூயா. அழுகிறார் தாவீது. முழங்கால் படிடுவோமா? 7 பாயிண்ட் உங்களுக்கு நிறையா காரியங்களை சொல்லியிருக்கு. ஓரளவு நல்ல ஆவியானவர் உங்களுக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். சரியான நேரத்தில் ஆவியானவர் நம்மளை நடத்துகிறார். சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். எகு என்ன சொன்னா? யோனதாபை பார்த்து, என்னோடு கூட வா, எனக்கு கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பாரு. நீங்க சவால் விட முடியுமா? இன்றைக்கு சபைக்கு நான் போய் எங்க போயிட்டேன்? ஆராதனைக்கு போயிட்டு வரேன். வாயாடியா சொல்லணும், நாங்கள் ஆராதனைக்கு, பரிசுத்த ஆராதனைக்கு போயிட்டு வரோம். அல்லேலூயா. பக்தி வைராக்கியத்தோடு சொல்லணும். எலியா சொல்றான், கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா? ஆகாப் ராஜா, கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களையும் பாகால் தீர்க்கதரிசி 809 பேரையும் கூட்டு அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தேவனே தேவன். அல்லேலூயா.
பிணைகாசின் பக்தி வைராக்கியம், பரிசுத்தத்துக்காக வைராக்கியம். சபையில பக்தி வைராக்கியம் இருக்கணும். பக்தி வைராக்கியத்துக்காக நிற்கணும். திருமணம் நடக்கும்போது திருமண காரியங்கள்லையோ வேற எந்த காரியத்திலையும் பக்தி வைராக்கியத்தை விட்டுறக்கூடாது. வாசப்படி மறிக்கிறது, காலு கழுவுறது, இப்படி பலவிதமான சில சடங்காச்சாரமா ரகசியமா உள்ள கொண்டு வர்றது நோ, அதுக்கு அனுமதி இல்லை. மீறி செஞ்சா ஆபத்து. சபையின் ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வேண்டும். ஐயா பார்த்து ஐயா அதெல்லாம் சமாளிச்சுக்கிறவார்னு என்னை சொல்லக்கூடாது. நான் சமாளிச்ச கர்த்தர் சமாளிக்க மாட்டார். தேவையில்லாத காரியத்தை திருமண காரியங்கள் நீங்கள் கொண்டு வரக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால பாதிப்பு வரும், நஷ்டம் வரும். கவனமாக இருக்கணும். பக்தி பரிசுத்தத்திற்காக. இப்படி சொல்ல முடியுமா? 2 கையை உசத்தி பரிசுத்தத்திற்காக. பிணையக்கா சீட்டி எடுத்தானே, அந்த கஸ்மியவும் சிம்ரியவும் போட்டு தள்ளினானே. வைராக்கியம் உனக்குள்ள வரணும். வைராக்கியம் பச்சிக்கணும். தாவீது, என் சத்துருக்கள் உம்முடைய வசனத்தை காத்து நடவாதபடினாலே பக்தி வைராக்கியம் பச்சிக்கிறது. நம்ம சொந்த ஜனங்க நரகத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறாங்க. நம்முடைய கூட பிறந்த பிறவிகள் நரகத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறாங்க. நம்ம மட்டும் பரலோகம் போய் சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்லுங்க. ஜனங்கள் எல்லாரும் சத்தியத்துக்குள்ள வரணும். ஆமே. ராகாப்பி என்ற அந்த பெண்ணு சொல்றா, ஐயா நீங்க தேசத்தை பிடிக்க வரும்போது, தேசத்தை அழிக்க வரும்போது என்னை மாத்திரமல்ல, என் தகப்பன், தாய், என் சகோதர சகோதரிகள், என் குடும்பத்தை எல்லாத்தையும் நீங்க பாதுகாக்கணும். அப்படியே உத்தரவாதம் வாங்கிக்கிறா. நீங்க மட்டும் அல்ல, முழு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். நம்ம சபை நிரம்பி வழியத்தக்கதாக எல்லா மக்களுக்குள்ளேயும் அந்த மகிமையான இன்னைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்க? இயேசுவின் பக்தி வைராக்கியம். ஆலயத்தின் மேலே, தேவனுடைய ஆலயத்தின் மேலே பக்தி வைராக்கியம். நம்ம கூடி ஆராதிக்கிற ஆலயம் கட்டடம் எப்படி இருக்கிறது? நம்ம ஆவிக்குரிய ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கிறது? பக்தி வைராக்கியம். நேச வைராக்கியம் உங்களை என்னையும் பச்சிக்கணும். நேச மரணத்தை போல வழியணும். எல்லாரும் எழுந்து நின்று கையை வச்சு சொல்லுங்க, அப்பா என்னைய உங்க இருதயத்தில் முத்திரையை போல வைங்கப்பா. உங்க புயத்துல என்னைய முத்திரை போல வைங்கப்பா. பவுலின் வைராக்கியம் அவனை பச்சித்தது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.